இந்தியா பாகிஸ்தான் மோதல ஓரளவுக்கு சரி செஞ்சுட்டு பாகிஸ்தான் மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து லைன் கட்டி நிற்கிது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஆல்ரெடி கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது பலுஜிஸ்தான். பாகிஸ்தானில் மிகப்பெரிய மாகாணமாக இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான், அதாவது பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் 44% வந்து பலுஜிஸ்தான் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட பலுஜிஸ்தான் இப்போது பாகிஸ்தான்லேருந்து பிரிந்து நாங்கள் வந்து தனி நாடாக ஆகியிருக்கணும் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே பறக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய கொடியை இறக்கிவிட்டு அவர்கள் நாட்டிற்குன்னு தயார் பண்ண ஒரு கொடியை வந்து அங்கே ஏற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலுஜிஸ்தான்ல வான் மற்றும் கடல் எல்லைகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் உடனடியாக வெளியேறணும். பலுஜிஸ்தான்ல வேலை பார்க்கக்கூடிய மற்ற பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் பலுஜிஸ்தான் அல்லாதவர்கள் எல்லாம் உடனடியாக வெளியேறணும்னு அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பாகிஸ்தானுடைய ஆட்சி அங்கே வந்து கலைக்கப்படுறதாகவும் இடைக்கால ஆட்சி நிறுவப்படுறதாகவும் இந்த இடைக்கால ஆட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும் அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலுஜிஸ்தான் தனிநாடானது ஐநாவும் மற்ற உலக நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டும்னு அவங்க வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் எப்படி சமாளிக்க போறாங்க? இந்த விவகாரம் தான் இப்போ பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்கு. தங்களுடைய நிலப்பரப்புல பெரும்பான்மையான ஒரு பகுதியை வந்து பாகிஸ்தான் இழக்க போறாங்களா? பலுஜிஸ்தான் தனிநாடா அறிவிச்சதுக்கு பாகிஸ்தான் என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.